ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் என்னோட நீ இருந்தால எபிசோட் 5 கேட்டிங்க. மது ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கார்த்திக் மதுவோட ஃபேவரட்டான ரோட்டு கடைக்கு கூட்டு போயிட்டு பரோட்டா வாங்கி தராங்க. அண்ட் அதை சாப்பிட்ட மது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. பட் எதிர்பாராத விதமாக மதுவோட ஹாஸ்டலுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அண்ட் மதுவால் டைமுக்கு ஹாஸ்டல் போக முடியல. வேறு வழியே இல்லாமல் கார்த்திக்கோட வீட்டில் ஒரு நைட் மது ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தன்னோட க்ரஷ் கூட ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற அனுபவம் மதுவுக்கு எப்படி இருக்க போகுது? எபிசோட் 6 போகலாமா? மதுமிதா, நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். மறுபடியும் கார்த்திக் கூட உங்கள் ஒயிட் ஷர்ட் கூட ஒரு அழகான ஒரு பயணம் உங்களுக்காக காத்திருக்கு. அண்ட் உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு சின்ன புன்னகையோட ஒரு பெரிய சந்தோஷத்தோட மறுபடியும் உங்களோட ஃபேவரட்டான அந்த Black கலர் ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. நீங்கள் ஏறி உட்கார்ந்த ஒரு சில வினாடிகள்லேயே கார்த்திக் அந்த அழகான பயணத்தை மீண்டும் துவங்குறாரு. தன்னோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த டைம் நீங்களும் பெருசாக எதுவும் பேசலை, கார்த்திக்கும் உங்ககிட்ட பேச்சு கொடுக்கல. உங்களுக்கு லைட்டாக டயர்டாக இருக்குது. அண்ட் கார்த்திக்கும் டிராஃபிக் அதிகமாக இருக்கனால ரோட்டை பார்த்து ஓட்டிகிட்டே இருக்காங்க. அவரும் எதுவும் பேச்சு கொடுக்கல. அண்ட் ஒரு 40 நிமிட பயணத்துக்கு பிறகு ஒரு வழியாக கார்த்திக்கோட வீடு வருது. கார்த்திக் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் வருது. அண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உயரமாக இருக்குது. அண்ட் அதில் கார்த்திக்கோட வீடு 5வது மாடியில் இருக்குது. ஒரு லிஃப்ட் மூலமாக நீங்களும் கார்த்திக்கும் 5வது மாடிக்கு போகிறீங்க. அப்படியே கார்த்திக்கோட அந்த அழகான வீட்டுக்கு போகிறீங்க. அண்ட் அப்படியே கார்த்திக் மெதுவாக தன்னோட வீட்டு கதவை திறந்துட்டு உங்களை உள்ளே கூப்பிடுறாரு. ஓய் மிஸ் மது, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு விளையாட்டுக்கு. அண்ட் நீங்களும் அப்படியே ஜாலியாக ஒரு சந்தோஷத்தோட உங்களோட வலது கால் எடுத்து வச்சு கார்த்திக்கோட வீட்டுக்குள்ளே போகிறீங்க. என்ன மது, நீ என்ன கார்த்திக்கோட ஒய்ஃபா என்ன? வலது காலெல்லாம் எடுத்து வச்சு உள்ளே போகிற அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை கலாய்க்குது. அண்ட் நீங்கள் அப்படியே ஒரு புன்னகையோட கார்த்திக்கோட வீட்டுக்குள்ளே போகிறீங்க. கார்த்திக்கோட வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. நல்லா பெருசாக நல்லா ஸ்பேஷியஸாக அழகாக இருக்குது கார்த்திக்கோட வீடு. ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. அந்த வீட்டோட செவுத்துலலாம் பார்த்தா கார்த்திக்கோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. கார்த்திக் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்குது. வீடு நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு உள்ளே போன உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. கார்த்திக், வீடு சூப்பராக இருக்குங்க, செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்களையும் மீறி ஃப்ளோவில் சொல்லிடுறீங்க. அண்ட் கார்த்திக் பதில் சொல்கிறாரு. தேங்க்ஸ் மது அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் கேஷுவலாக. அண்ட் கார்த்திக் மேலே பேசுகிறாரு. ஓகே மது, எவ்வளோ நேரம் நிற்பீங்க? அந்த சேர் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 5 minutes உட்காருங்க. சாரி மது, வீட்டில் பெருசாக சாப்பிட எதுவும் இருக்காது, பேச்சுலர் வீடு வேறு. ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்கும், ஆப்பிள் சாப்பிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு கேஷுவலாக. அண்ட் நீங்கள் அப்படியே மெதுவாக அந்த சேரில் உட்காந்துட்டு கார்த்திக்கு பதில் சொல்கிறீங்க. ஐயோ பரவாயில்லைங்க கார்த்திக், புரோட்டா சாப்பிட்டதே வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, நோ தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் கேட்டதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் அந்த சேரில் உட்கார்ந்தது உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்குது. உங்கள் கால்களுக்கும் ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்குது. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் ஒரு 5-10 minutes 2 பேரும் கேஷுவலாக பேசுகிறீங்க. கார்த்திக்கும் உங்கள் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார்றாரு. அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக ஜோவியலாக பேசுகிறாரு. கார்த்திக்கோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கார்த்திக் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு ஒரு தனி பலம் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு 5-10 minutes போகுது. அண்ட் கார்த்திக் கதைக்கிறாரு. ஓகே மது, ஆல்ரெடி ஒரு 10-15 போல் ஆகிடுச்சு. அண்ட் நீங்களும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் தூங்குங்க, நம்ம நாளைக்கு மார்னிங் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமை உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அது என்னோடய ரூம் தான் மது. நல்லா நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். நீங்கள் என் ரூமே இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கல, அது என்னோடய ஃப்ரெண்டோட ரூமு, அவ்வளோ நீட்டாக இருக்காது. நான் ஒரு நாள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறேன். அண்ட் வேறு எதுவும் இல்லை மது,
டேக் கேர், ஹாவ் அ கிரேட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு செம்ம ஸ்வீட்டாக பேசிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக அவரோட ரூமுக்குள்ளே போயிட்டு டங்குன்னு கதவை சாத்திடுறாரு. அண்ட் ஒரு 1 or 2 minutes கழிச்சு நீங்களும் மெதுவாக கார்த்திக் சொன்ன அந்த ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களோட க்ரஷ்ஷோட பெட்டில், உங்களோட ஒயிட் ஷர்ட்டோட பெட்லேயே போயிட்டு ஜம்முன்னு படுத்துக்கிறீங்க. அப்படியே செம்மையாக ஃபீல் ஆகுது. இந்த உலகத்துலேயே யாரும் க்ரஷ்ஷோட பெட்டில் போய் படுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது உங்களுக்கு. அண்ட் அப்படியே ஒரு 5 minutes கேஷுவலாக ஜாலியாக படுத்துருக்கீங்க. டைம் பார்த்தா ஒரு 10:30 போல் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தூக்கம் வரல. நாம் எப்போ படுத்தோடனே தூங்கியிருக்கோம், ஒரு கொஞ்ச நேரமாவது ஃபோன் யூஸ் பண்ணால் தானே தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து கொஞ்ச நேரம் இன்ஸ்டா பார்க்குறீங்க, கொஞ்ச நேரம் ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக போர் அடிக்குது. சரி, ஓகே, நம்ம அடுத்து வாட்ஸ்அப் போவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே யதார்த்தமாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரீங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தா ஒரு 2-3 நேம்ஸ் போகுது. அண்ட் உங்களோட கார்த்திக்கோட பேர் ஸ்டேட்டஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் அதை பார்த்த உடனே உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் பூரிப்பு அதிகமாகுது. அண்ட் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஈவினிங் நீங்கள் கார்த்திக் கூட பைக்கில் போகும்போதே அவர் நம்பர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. அண்ட் கார்த்திக்கோட ஸ்டேட்டஸை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே அடுத்தடுத்த ஸ்டேட்டஸாக பார்த்துட்டே வரீங்க. ஒரு 2-3 minutes போகுது. அண்ட் அப்போ தான் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. நாம் ஏன் கேஷுவலாக கார்த்திக்கு டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது, பக்கத்து ரூமில் தான் இருக்கார், சும்மா ஜாலியாக டெக்ஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் டக்குன்னு கார்த்திக்கோட சேட் ஓப்பன் பண்ணி ஹாய் கார்த்திக் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட்டினோட டைப் பண்ணுறீங்க. சென்ட் அழுத்தலான்னு போகிறீங்க. பட் டக்குன்னு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. ஹே மது, இன்றைக்கி தான் நம்பர் வாங்கியிருக்க, நீயா போய் திரும்பி திரும்பி பேசிகிட்டு இருக்காத, அது நல்லா இருக்காது, நம்ம நாளைக்கு நேரில் கூட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மனசு மாறி டைப் பண்ண மெசேஜை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துட்றீங்க. மறுபடியும் நீங்கள் போயிட்டு அடுத்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 2-3 நிமிஷம் போகுது. அண்ட் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடா நோட்டிஃபிகேஷன் இது அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு பார்த்தா உங்களோட கார்த்திக்கே உங்களோட ஒயிட் ஷர்ட்டே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் மது அப்படின்னு போட்டு ஒரு ஸ்மைலி போட்டு வந்திருக்கு. அண்ட் அதை பார்த்த உடனே உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன ஒரு வேவ் லென்த்டா, இப்போ தான் நம்ம மெசேஜ் அனுப்பலான்னு நினச்சோம், ஒரு 2 நிமிஷத்தில் அவங்க சைடில் இந்த மெசேஜ் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாமே ஒரு கடவுளோட செட்டிங்காக இருக்குமோ அப்படின்னு தோணுது உங்களுக்கு சிவாங்கி ஸ்டைலில். அண்ட் நீங்கள் திரும்பி இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி கேஷுவலாக ரிப்ளை பண்ணுறீங்க. சொல்லுங்கள் கார்த்திக் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலி போட்டுட்டு சென்ட் பண்ணுறீங்க. அண்ட் அடுத்து ஒரு 15 செகண்ட்ஸ்லேயே டக்குன்னு ரிப்ளை வருது. ஹேட் அ கிரேட் டே வித் யூ மது அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின் போட்டு மெசேஜ் வருது. அண்ட் உங்களுக்கு அதை பார்த்த உடனே உங்களோட ஹார்ட்டே அப்படி துடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 ஹார்ட்டின் போட்டு அனுப்புகிறீங்க. அப்படியே கார்த்திக் கூட சேட் பண்ணுறதுக்கு செம ஜாலியாக இருக்குது. அண்ட் கார்த்திக் அடுத்து ரிப்ளை பண்ணுறாரு, அதுவும் ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே வந்துடுது. ஹாப்பி டு நோ மது, அப்புறம் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படியே கேஷுவலாக. அண்ட் நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, தூங்கணும் கார்த்திக், எப்பவும் லேட்டாக தான் தூங்குவேன், கார்த்திக் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஹார்ட்டின் போட்டு அனுப்புகிறீங்க. ஹே மது, ஓவராக போயிட்டுருக்க அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லுது. அண்ட் மறுபடியும் கொஞ்ச நேரத்துலேயே கார்த்திக்கோட ரிப்ளையும் வருது. எனக்கும் லேட் ஆகும் மது அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். அண்ட் அந்த மெசேஜை பார்த்த உடனே நம்ம அடுத்து என்ன ரிப்ளை பண்ணலாம், நம்ம எப்படி இன்னும் கான்வர்சேஷன் அழகாக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போதே மறுபடியும் கார்த்திக் கிட்டேருந்து டைப்பிங்னு வருது. அண்ட் அந்த டைப்பிங்கை பார்த்த உடனே உங்கள் கண்கள் பயங்கரமாக விரியுது. ஓகே, கார்த்திக்கே மறுபடியும் ஏதோ கேட்க போகிறார் போல், இந்த கான்வர்சேஷன் இன்னும் நல்லா போகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு உங்களுக்கு பக்கத்து ரூம்லேயே இருக்க கார்த்திக் கிட்டேருந்து ரிப்ளை வருது. கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் மது
அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் அந்த மெசேஜை பார்த்த உடனே உங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியல. என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு கண்டிப்பாக கார்த்திக் கேளுங்க அப்படின்னு டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுறீங்க. அண்ட் கார்த்திக் மறுபடியும் டைப் பண்ணுறாரு. அண்ட் இந்த டைம் டைப்பிங்கனே ரொம்ப நேரம் இருக்குது. அப்படி என்ன டைப் பண்ணுறாரு இவர் ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்குன்னு அடிக்குது. சீக்கிரம் கார்த்திக் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஒரு 20-30 செகண்ட்ஸ் கழித்து கார்த்திக் கிட்டேருந்து மெசேஜ் வருது. மது, ஒரே வீட்டில் இருந்துட்டு பக்கத்து ரூம்லேயே இருந்துட்டு எதுக்காக நம்ம ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணணும்? எனக்கும் தூக்கம் வரல, உங்களுக்கும் தூக்கம் வரல. உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க அப்படின்னா சும்மா அப்படியே கேஷுவலாக ஒரு வாக் போவோமா இந்த நைட்டில்? நல்ல ஃபீலாக இருக்கும். அண்ட் அப்படியே முடிஞ்சால் ஒரு கப் காஃபி அப்படின்னு ஒரு காஃபி ஸ்மைலி போட்டு கூடையே ஒரு ஹார்ட்டின் ஸ்மைலி போட்டு ஒரு 5-6 கொஸ்டின் மார்க் கூட அனுப்பியிருக்காரு. அண்ட் கார்த்திக்கே நம்ம கேஷுவலாக ஒரு வாக் போவோம், நல்ல ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? திரும்பி ஒரே ஒரு ரிப்ளை தான் அனுப்புகிறீங்க. என்ன கார்த்திக், பயணிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஹார்ட்டினோட ரிப்ளை பண்ணுறீங்க. அண்ட் எண்ணி 5வது நிமிஷத்தில் நீங்களும் கார்த்திக்கும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நிற்கிறீங்க. அண்ட் அப்படியே நீங்கள் 2 பேரும் அந்த சாலையில் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே மெதுவாக அழகாக பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க. டைம் பார்த்தா நைட் ஒரு 10:45-50 போல் இருக்குது. கிளைமேட் அப்படியே பயங்கர சில்லுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே உங்களோட ஷாலை வச்சு உடம்பு ஃபுல்லாக போத்திக்கிறீங்க. அண்ட் அந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு கார்த்திக் கூட நெருங்கி நடக்கும்போது கார்த்திக்கோட வெப்பம் அப்படியே உங்களுக்கு இதமாக இருக்குது. அண்ட் வானத்தில் அழகான ஒரு நிலா, அப்படியே அங்கங்கே செதறி இருக்க ஒரு சில நட்சத்திரங்கள், அப்படியே அந்த இரவில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அழகாக தான் தெரியுது. அண்ட் கார்த்திக் மேலே பேசுகிறாரு. ஓய் மிஸ் மது, ஏதாவது பேசுங்க, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. என்ன கார்த்திக், எப்போவுமே இதே டைலாகே சொல்கிறீங்க? கொஷின் பாஸ், நீங்களே ஏதாவது டாபிக் எடுத்து பேசுங்க போங்க அப்படின்னு சொல்கிறீங்க கேஷுவலாக ஜாலியாக. அண்ட் கார்த்திக் ஒரு சில வினாடிகள் யோசிக்கிறாரு. என்ன பேசுறது? மது, ஒரு செமையான ஒரு கொஷின் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் கார்த்திக் மேலே பேசுகிறாரு. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும்ல. ஒருத்தர் முதல் தடவை பார்க்குறோம், ஒருத்தர் கூட முதல் தடவை பழகிறோம் அப்படின்னா அவங்க மேலே ஒரு பின்பம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பையனை இன்றைக்கி முதல் தடவை பார்த்தீங்க, முதல் தடவை பழகுனீங்க. காலையில் பஸ்ஸில் பார்த்தீங்க, அப்புறம் அந்த பையனை கேன்டீனில் பார்த்தீங்க, அப்புறம் அந்த பையன் கூட ஈவினிங் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. நீங்கள் அந்த பையன் கூட ரொம்பலாம் பழகலை, பட் இருந்தாலும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த பையனை பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்களேன் மது, கேட்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். அப்படியே செம்ம அழகாக பேசுகிறாரு. அண்ட் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. நைஸ் கொஷின் கார்த்திக், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேசுகிறீங்க. ஜென்ரலாக நிறையா பொண்ணுங்களுக்கு ஒரு பையனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா அவன் ரொம்ப அழகாகவே இருந்தால் கூட அவங்களா போய் ரொம்பலாம் பேச மாட்டாங்க, ரொம்பலாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு நிறையா இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும், நிறையா தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வரும். முடிஞ்ச அளவுக்கு பொண்ணுங்க விலகி தான் இருப்பாங்க. பட் மதுவுக்கு கார்த்திக் கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு துளி கூட தோணவே இல்லை கார்த்திக். மது எப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அப்பெல்லாம் கார்த்திக் மதுவுக்காகவே இருந்தாங்க, மது கூடயே இருந்தாங்க, மதுவை சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. இந்த நாளில் எனக்கு ஏகப்பட்ட கசப்பான அனுபவங்கள் இருந்துச்சு, ஏகப்பட்ட வலி இருந்துச்சு. பட் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த செகண்ட் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், இந்த செகண்ட் என் ஃபேஸில் ஒரு புன்னகை இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த கார்த்திக் தான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன், ரொம்ப ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே கார்த்திக்கை ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வர்ணிக்கிறீங்க. அண்ட் கார்த்திக் மேலே பேசுகிறாரு. வாவ், செம மது, செம. இந்த அளவுக்கு என்னை பற்றி யாருமே அழகாக சொன்னதே கிடையாது. கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மது.
தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதை கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாகுது. அண்ட் கார்த்திக் மேலே பேசுகிறாரு, நான் உங்ககிட்ட என்னை பற்றி கேட்டேன்ல, அதே மாதிரி எனக்கு கூட ஒரு சில அபிப்பிராயங்கள் இருக்குது உங்கள் மேலே. உங்கள் கூட நிறைய அழகான மெமரிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்கள் கூட ஒரு நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் வச்சு நான் சொல்லட்டா நான் மதுவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு கார்த்திக். அண்ட் கார்த்திக்கே உங்களை பற்றி சொல்கிறேன், உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களா வேணான்னு சொல்ல போகிறீங்க? கார்த்திக் நம்மளை பற்றி என்ன சொல்லுவார், ஒருவேளை கார்த்திக்குக்கும் நம்மளை பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வருது. அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வத்தோட தாராளமாக சொல்லுங்கள் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு அழகான ஒரு ஸ்மைலோட சொல்கிறீங்க. டியர் மக்களே, மதுவுக்கும் கார்த்திக்குக்கும் நடுவில் மீண்டும் ஒரு சில அழகான அனுபவங்கள் நடந்திருக்கு, மீண்டும் ஒரு சில பியூட்டிஃபுல்லான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அண்ட் கார்த்திக் மதுவை பற்றி தன்னோட அபிப்பிராயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கார்த்திக் என்ன தான் சொல்ல போகிறாரு, கார்த்திக்குக்கும் மதுவை பிடிக்குமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் 7 ரிலீஸ் ஆகும், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோட நீ இருந்தால் ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய மற்ற லவ் ஸ்டோரிஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் 2 லவ் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கேன். என்மேல் விழுந்த மலைத்துளியே அப்படின்னு ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கேன். அண்ட் இணை மாற்றும் காதலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டோரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் அதை கேட்டதில்லை அப்படின்னா அதையும் மறக்காமல் கேளுங்க. செம சோல்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த 2 கதைகளுக்குமான லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல்.